தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி, அதிமுகவின் தலைவர் எடப்பாடி 3 விஷயத்துக்கு நேற்று ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். தாம்பரம் போராட்டத்துக்கு போகல அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதனால அப்படி பார்த்தா 3 விஷயம் உண்மையா நடந்திருக்கு நேற்று. அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஒண்ணு, தேசிய ஜனநாயக கூட்டணி அவரை தலைவராக ஏத்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்திருக்கு. எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லவே இல்லை. 2வது, அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர் முதலமைச்சர் இருந்த காலத்துல 2020 20 மருத்துவமனைகள், 20 மருத்துவ கல்லூரி மருத்துவமனை, அதுல ஏதோ பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதை அவரை பெருசா திமுக காரங்க அவர் மேல ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிதான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க. ஆனா நேத்து அவருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. அவர் சுத்தமானவர் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 3வதாக என்னன்னு பாத்தீங்கன்னா, தாம்பர ஆர்ப்பாட்டத்துல கரெக்டான ஸ்ட்ரீட், அதாவது ஸ்ட்ரீட் பவர், சாலைகள்ல இருக்கிற மக்களுக்கு ஒரு பவர் இருக்குதுங்க, அது கையில எடுத்திருக்கிறார். இதையே வச்சு அவங்க இந்த எலெக்ஷன்ல பெரிய லெவல்ல ஜெயிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த கார்பரேஷன் ஊழல் மிக அதிகம், முனிசிபாலிட்டி ஊழல் மிக அதிகம், ஊராட்சி ஊழல் மிக அதிகம், டவுன் பஞ்சாயத்து அதுல இருக்கிற ஊழலும் பெருசுபடுத்தியிருக்கிறாங்க. கடைசியில ஊராட்சியிலையும் திமுக காரங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறார் எடப்பாடி. ஸோ அவர் அடுத்த முதலமைச்சராக வாய்ப்புகளை அதிகப்படுத்தியிருக்கிறார். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.